ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் தீபாவளிக்கு வீடு ஃபுல்லா கிளீன் பண்றாங்க. சரி அட்லீஸ்ட் நம்ம ஒரு ரூமாவது கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்க பெட்ரூம தான் கிளீன் பண்ண போறோம். அன்வித்த காலையிலேயே குளிப்பாட்டி தூங்கயும் வச்சாச்சு. அன்வி தூங்கிட்டா. ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து பெட்ஷீட்லாம் மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்த ஆரம்பிச்சுட்டேன். எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து பெட்ஷீட் மாத்திடுவேன். பொதுவா கிளீனிங்னாலே யாருக்குமே பிடிக்காது மேக்ஸிமம். ஆனா எனக்கு வந்து கிளீன் பண்றது ரொம்ப பிடிக்கும். பட் ஆஃப்டர் பேபி எனக்கு கிளீன் பண்ண டைமே கிடைக்கிறதில்ல. அன்வித்க்கு வந்து ஃபுல் டே நான் அவன் பக்கத்திலேயே இருக்கணும் அப்படின்னு வந்து அவன் எதிர்பார்ப்பான். அதனாலேயே மேக்ஸிமம் நான் வந்து நெறைய வேலைய வந்து என்னால செய்யவே முடியாது. வேலை செய்யலான்னு சொல்லிட்டு போய் நிப்பேன். அவன் வந்து என் கால பிடிச்சிட்டே நிப்பான். என்னால வேலையே பார்க்க முடியாது. அந்த மாரி இருக்கும். இன்னைக்கு எப்படியாவது இந்த ரூம கிளீன் பண்ணணும்னு சொல்லி மைண்ட மோட்டிவேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிஃபோர் பேபி வந்து எங்களோட ரூம பாருங்க எவ்ளோ நீட்டா இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி நீட்டா இருக்கும். இப்படிதான் இருந்தது ஃபர்ஸ்ட்டு எங்க ரூமு. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, பயங்கர மெஸ்ஸி ஆயிடுச்சு. பெட்ஷீட்லாம் மாத்திட்டு பெட்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அன்வித் வந்து எந்திரிச்சுட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அன்வித் வந்து பெட்ல விளையாடிட்டு இருந்தான். அது மாரி பெட்ஷீட் மாத்துனோனே அன்வித்துக்கு ஒரே ஹாப்பி ஆயிடும். ஸோ நல்லா பெட்ல கிடந்து உருண்டு உருண்டு விளையாடுவான். இப்போ பெட்டெல்லாம் ஓகே. பட் ஆனா கீழ பார்த்தா பயங்கர மெஸ்ஸியா இருந்தது. எல்லா பொருளும் அங்கங்க போட்டு வச்சிருந்தேன். இந்த திங்ஸ் எல்லாத்தையும் முதல்ல ஹாலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, தேவையானது, தேவையில்லாததுன்னு பிரிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ கீழ கட்டிலுக்கடியில பார்த்தா நெறைய பார்சல் இதெல்லாம் இருந்தது. இந்த திங்ஸ் எல்லாமே வந்து மீஷோல வந்து ஆஃபர் போட்டிருந்தப்போ வாங்குனது. நான் என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலா இன்னொரு வீடியோல வந்து ஷேர் பண்றேன். இப்போ வந்து எல்லா திங்ஸையுமே நான் ஹாலுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கிளீன் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டுருந்தேன். அப்புறம் அன்வித்தும் வந்து நான் அங்கங்க நடக்கிறத பார்த்து அவனும் அந்த ரூமுக்கு, இந்த ரூமுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தான். ஹவுஸ் ஒய்ஃபோட லைஃப்லாம் ஈஸின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னா, கண்டிப்பா அவங்க ஒரு நாள் ஃபுல்லா நம்ம பார்க்குற எல்லா வேலையும் வந்து அவங்க செஞ்சு பார்த்தாங்கன்னா தான் நம்மளோட கஷ்டம்லாம் புரியும். நான் வேலை பார்க்கும்போது மட்டும் இந்த கரண்ட்டுக்கு என்னதான் பிரச்சனை வருமோ தெரியல, கரண்ட் போயிடுச்சு. சரி கரண்ட் போயிடுச்சே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு மைண்ட் சொல்ல, இல்ல அதெல்லாம் முடியாது. நீ கண்டிப்பா இந்த வேலைய முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு, நானே என்ன மோட்டிவேட் பண்ணிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நானும் ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துட்டு இருந்தேனா, சரின்னு சொல்லிட்டு கரண்டும் வந்துருச்சு. ரொம்ப நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் மீதி வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். இப்போ ஹால்ல கொண்டு வச்சேன்ல, அந்த பொருள பாருங்க இவ்ளோ டம்ப் பண்ணி வச்சிருந்திருக்கேன். ஒரு ரூம்ல இவ்ளோ பொருள் வச்சிருந்திருக்கனா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. பெட்டுக்கு கீழலாம் ரொம்ப டஸ்ட்டா இருந்தது. அதனால அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அத கிளீன் பண்ணிட்டு இந்த சைடு பார்த்தா ஒரே பேப்பரு. அவ்ளோ குப்பையா இருந்திருக்கு. நான் இவ்ளோ நாளா எப்படி இந்த குப்பைலாம் மறைஞ்சு என் கண்ணுக்கு தெரியாம கிடந்ததுன்னு தெரியல. சரி ஓகே இதெல்லாமே கிளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி, இதில வந்து பேப்பர் தனியா அப்படிலாம் எடுத்துட்டு, டஸ்ட்பின்லேயும் கொண்டு போட்டாச்சு. கிளீன் பண்ணிட்டு பார்க்குறேன், ரூமே அழகா இருந்துச்சு. இருந்தாலும் எல்லா பொருளையும் எங்க வைக்கிறது? இங்க தான் வைக்கணும். சரி கிளீன் பண்ணிட்டோம். சரி இத கொஞ்சம் ஆர்கனைஸா வைப்போமேன்னு சொல்லிட்டு, அம்மா ஊர்லேருந்து எனக்கு கொரியர் பண்ண பாக்ஸ் எல்லாம் நான் பத்திரமா வச்சிருந்தேன். அதில வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். மீன்வயல் இதுக்கு இடையில அன்வித் பண்ற சேட்டைய பாருங்க. அந்த ட்ராலிய பார்த்து அவனுக்கு என்னதான் தோணுச்சுன்னு தெரியல. அதில ஏறி நிக்கிறான். அதில என்னலாம் இருக்குன்னு பார்க்குறான். அதுக்கப்புறம் அதில உட்காந்து கிளாப் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அதோட போராடிட்டு இருக்கான் பாருங்க. அதில ஏறுறான், இறங்குறான், என்னெல்லாமோ சேட்டை பண்ணிட்டு இருந்தான். சரி ஓகே அவன் விளையாண்டுட்டு இருக்கான். சரி கொஞ்ச நேரம் நம்ம அவன் பக்கத்திலேயே இருந்து அவன பார்த்துட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவனோட விளையாட்டு போர் அடிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் நான் என்னோட வேலைய ஸ்டார்ட் பண்ணேன். எல்லா திங்ஸையுமே வந்து நான் பாக்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். அன்வித்தோட டாய்ஸ் வந்து சாஃப்ட் டாய்ஸ் தனியா, கார், பைக் இந்த மாதிரி தனியா அப்படி வந்து பாக்ஸ்ல வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து என்னோட டைரிய வந்து ஒரு பாக்ஸ்ல அரேஞ்ச் பண்ணேன். இந்த மாதிரி பாக்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறனால ரூமும் நீட்டா இருந்தது. அதே மாதிரி ஸ்பேஸும் கொஞ்சம் சேவ் ஆச்சு. எங்களோட பெட்ரூம்ல வந்து செல்ஃப் எதுவும் கிடையாது. அதனால தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கீழ வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாரி இருக்கு. இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து அன்வித்காக வாங்குனது. அன்வித் பிறந்து 3வது மாசத்துல வந்து நான் கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப கொசு கடி. அன்வித்த பயங்கரமா கொசுலாம் கடிச்சு வச்சுருச்சு. அதுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்ட்ட சண்ட போட்டு இந்த மஸ்கிட்டோ நெட்ட வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன். அண்ட் இப்போ வரைக்கும் இது வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால இத ஷேர் பண்ணலாம்னு நெனச்சேன். அப்பாடா! நானும் தீபாவளிக்கு ஒரு வழியா எங்க ரூம கிளீன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க எல்லாரும் உங்க ஃபேமிலியோட தீபாவளிய ஹேப்பியா கொண்டாடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.